අපි සෑම කෙනෙක්ම උන්වහන්සේගේ වචනයට සූදානම් වෙමු. ඔබගේ දෑත් වලට උන්වහන්සේගේ වචනය උන්වහන්සේ අපට දුන්නා වූ ඒ ආයුධය අපි දෑතට ගමු රැගෙන සිස්ටර් කුමාරිය වෙනුවෙන් යාඥා කරන වචනය කැප කරලා යාඥා කරන්න. ஹalleluya நன்றி ஆண்டவரே அப்பா இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா இந்த நாளுக்காக நன்றி அப்பா இந்த ஆண்டவரே சுவாமி போதகர் ஆண்டவரே கொடுக்க போற வார்த்தை ஆண்டவரே சுவாமி அது வல்லமையுள்ள வார்த்தையா இருக்கும் பரலோகத்தில் இருந்து ஆண்டவரே சுவாமி நீர் கொடுக்க போற மன்னாவை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள கத்தாவே சுவாமி அப்பா ஊழியக்காரர் ஆண்டவரே நீர் மறைத்துக் கொள்ளுங்க பரிசுத்த ஆவியானவரே நீர் கிரியை செய்யுங்க அவர் ஆண்டவரே சுவாமி ஜெசுவோடு இருந்து ஆண்டவர் அவரோடு இருந்து நாவோடு இருந்து எங்களுக்கு கொடுக்க போற வார்த்தையை கேட்க எங்கள் செவிகளை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துல ஆண்டவரே அதுக்கு விரோதமா இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்திலே அகன்று போகட்டும் ஆண்டவரே. நீரே கிரியை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லா துதிகரங்களுமே எமக்கே செலுத்துகிறோம். ஆரம்பம் முடிவு வரை நீரே இந்த இடத்துல ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். අපි ස්වාමීන් වහන්සේලා වේගවත් අත්පොළ සන්නාදයක් දෙමු. වාඩි වෙමු. யார் இன்னைக்கு சிங்களத்தில் பைபிள் வாசிக்க போகிறது? பென்கர் முன்னுக்கு வாங்க, முன்னாடி வாங்க. பென்கர் நீங்கள் தமிழில் வாசிங்க. கார்லஸ் இல்லையா? පැමිණ සිටින ඔබ සියලු දෙනාවත් ඒ වගේම මාධ්‍ය ආරාධ සමග එකතු වෙනවා. සෑම කෙනෙක්ම ඉත ආදරෙන් දේවගේ සභාව තුළින් පිළිගන්නවා. எனக்கு அங்கிருந்து ஒரு சிக்னல் வருது. இன்னைக்கு யாருமே சிங்களத்தில் இல்லை, தமிழில் பேசுங்க. அப்படின்னா பாவம் தானே, ஊடகத்திலிருந்து பார்க்குறவங்க இல்லையா? அதனால நான் நிறைய தமிழில் பேசிட்டு சிங்களத்தில் குறைவாக பேசுகிறேன். சரி, இருந்தாலும் ஊடகத்தில் பார்க்குறவங்க ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நேற்றைய நாளில் உங்களுக்கு யாரும் அறியாத ராஜாவை பற்றி யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து அந்த மாதிரி எல்லாரும் என்ன கேட்குறாங்க. இவ்வளவு காலத்துக்கு நான் இப்படி கேள்விப்பட்டதே இல்லை. எத்தனை பேருக்கு நேற்று தான் தெரியும் எதிதியாங்கிற ராஜாவை குறிச்சு? உண்மையிலே நேற்று தான் தெரியும். என்னடா சின்ன பிள்ளை தானே இருக்கு. ඊ දවසේ අපි කතා කරන විට නේ එදිදියා කියන රජතුමා ගැන කිසි කෙනෙකුට දන්නේ නැහැ. නමුත් අපි දැනගන්න ඕනේ. ඔයගලට මම කියලා දෙන්න සමහර දේවල්. உங்களுக்கு நான் சொல்லி தர சில காரியங்கள். வேதத்தில் எத்தனையோ பேருடைய பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் தானே? சொல்லுங்க பாப்போம். தெரிஞ்ச ஒரு ஆளு பெயர் மாற்றப்பட்ட ஆபிரகாம். ராஜா இல்ல, வேதத்தில் ஆபிரகாமா இருந்தவரை ஆபிரகாமா மாத்தினார். சரி, ஓகே, அது குட், நல்லது. வேற யாக்கோபா ஆண்டவர் இஸ்ரவேலா மாத்தினார். படிச்சதுலயே தெரியுது. அப்புறம் என்ன, யாக்கோபுங்கிறத இஸ்ரவேலா மாத்தினார். ஆனா யாக்கோபுன்னு கூப்பிட்டார், இல்லாம இல்ல. வேற சாராவோட பேரை மாத்தினாங்க. சாவோட பேர் என்ன மாத்தினாங்க? பவுலா மாத்தினாங்க. அப்படியா? பாருங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் தெரியுது. பேதுரோட பேர் என்ன மாத்தினாங்க? கேபாவா இருப்பாங்க சொல்லி. வேற ஆபிரகாம். வெரி குட். களஞ்சியங்கள் எல்லாம் எங்க கிட்ட வந்தது. யோசேப்பினுடைய பேர் என்ன மாத்தினாங்க? யோசேப்பினுடைய பெயரை மாத்தினாங்க. என்னது? சாப்நாத் பண்ணேயா. அதாவது நீ சொப்பனம் பார்க்கிறவன் சொல்லி யார் மாத்தினாங்க? பார்வன் மாத்தினாங்க. உள்ளுக்கு இருந்து வருதுங்களா? வெளியே வருதுங்க. உள்ளுக்கு பான உள்ளுக்கு இருக்குது. அகப்பில் எடுக்க ட்ரை பண்ண வருதுங்க. அனனியா, அஷரியா, மீசல் அத இப்படி மாத்தினாங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு மாத்தினாங்க. ஆனா தானியேலுடைய பேரு மாசப்பத்துக்கு எப்படி? பெல்டெஷாத்சார்னு சொல்லி. சரியா? இதை விட உங்களுக்கு இன்னும் சொல்றதா இருந்தா யோசுவான்னு சொல்லி ஒரு புத்தகமே இருக்கு, தெரியுமா? யோசுவாவினுடைய பேர் என்னன்னு தெரியுமா? ஹோசேயா. மோசே தான் நூனின் குமாரன் ஆகிய ஓசேயாவை மாத்துறார். எப்படி? யோசுவான்னு சொல்லி. என்னைய பொறுத்த வகையில நான் நினைக்கிறேன், ஒரு சில நேரம் சாலமோன் வந்து எதிதியாங்கிற பேர்லயே இருந்திருந்தான்னா சில நேரம் நல்ல வழியில இருந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓசியாங்கிற பேர்ல இருந்த யோசுவாவுக்கு அதுக்கப்புறம் ஓசியாங்கிற பேரே சொல்லப்படலை. நீங்க என்னாகமம் 13ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 13 இல்லாட்டி 12ஆம் அதிகாரம். இவங்க கானான் தேசத்தை சுத்தி பார்க்க போற நேரத்தில் அனுப்புறாங்க தானே. அனுப்புற நேரம் வேவுகாரர் இவங்க போற நேரத்தில் அவர் அப்படித்தான் சொல்றாரு. மோசே நூனின் குமாரனாகி ஓசியாவை எப்படி மாத்தினாரு? யோசுவான்னு பேர் மாத்தினார். அதுக்கப்புறம் நீங்க எங்க பார்த்தாலும் ஓசியாங்கிற பேர் வரல.
நூனின் குமாரனுக்கு என்ன பேர் வந்துச்சு? யோசுவா. என் தாசனாகிய யோசுவான்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. ஒரு சில நேரம் சாலமோன்கிற பேரை எதிதியானே, அது எப்படி நான் உங்களுக்கு காட்ட போறேன் இன்னைக்கு, அதனுடைய ஒரு தாற்பயத்தை காட்ட போறேன். எதிதியானே வச்சிருந்திருந்தான்னா சில நேரங்கள்ல என்ன நடந்திருக்கலாம். நிறைய பேர் சொல்றாங்க சாலமன் திரும்பி மனம் திரும்பிட்டான்னு சொல்லி, அது திரும்பி தான் வந்து பிரசங்கி புஸ்தத்தை எழுதினான்னு சொல்லி. ஆனா அதிலும் மிகுந்த ஒரு சிலர் சொல்றாங்க வந்து சாலமன் வந்து கடைசி காலங்களில் வந்து பிளாக் மேஜிக்னு சொல்ற ஒரு சில காரியங்களுக்கு சாத்தானுக்கு கீழ்பட்டான்னு சொல்லி சொல்றாங்க. சரி, நாங்க பார்ப்போம், பரலோகத்துக்கு போகத்தானே போறோம், சாலமன் இருக்கிறானா இல்லையான்னு முதல்ல நாங்க போகணுமே. නේ අපි යන්න ඕනේ ඉස්සෙල්ලාම අපි ස්වර්ගයට ගිහිල්ලා සලමන් ස්වර්ගයේ ඉන්නවද නැද්ද කියන එක අපි ඒ වෙලාවේ බලමු. සමහර කාරණාවල ඔබට කියන්න කැමති බයිබලයේ සමහර පුද්ගලයන්ගේ නම් වෙනස් කරා. යෝසෙෆ්ගේ නම සාප්නත් පන්නයා කියලා වෙනස් කරා. නූන්ගේ පුත්‍ර වූ ඕසයාගේ නම මෝසෙස් වෙනස් කරනවා. කොහොමද? යෝෂුවා කියලා. මං සිතනවා සමහර විට සාලමෝන් කියන නම ඒ අනාගත වතුරුතුමා වෙනස් කරපු විදියටම ඔහු තබාගෙන සිටියා නම් ඔය යාපත් මාර්ගයේ යන්න ඉඩ තියෙනවා මම සිතනවා. හරි, අපි ඒ තුලින් තමයි බලන්න යන්නේ. ඊයේ මම ගෙදරට යන විට මගෙන් රික්වෙස්ට් එකක් ආවා මේ ගැන අපිට පොඩ්ඩක් වැඩිපුර උගන්වන්න කියලා. ඉතින් ඊයේ ඩෙඩිකේෂන් එක දවසේ උගන්වන්න බෑ. நேற்று நாள்ல வீட்டுக்கு போற நேரம் अनेक பேர் என்னட்டு சொன்னாங்க, சார் நல்லா இருந்துச்சு பிரசங்கம், வித்தியாசமா இருந்துச்சு, என்ன சொல்றது, இப்படி ஒரு ராஜாவை இன்னைக்கு தான் கேள்விப்பட்டிருக்கோம்னு சொல்லி அதனுடைய ஆழத்தை கொஞ்சம் சொல்லித்தாங்கன்னு இப்போ நாங்கள் பார்ப்போம். சரி, 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 25வது வசனம். දෙක சாமுவேல் 12 වෙනි පරීක්ෂණේ 25 වෙනි පදය. ஒவ்வொரு வார்த்தையும் இங்கே கவனமாக வாசிக்கணும் எனக்கு. சரி, அப்போ தான் அதனுடைய ஆழத்தை சொல்லி தரலாம். ஓகே, 25. அவர் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்ப அவன் கர்த்தரின் நிமித்தம் வழங்கிச்சா, அங்கதான் அந்த போயிட்டே இருக்கு. அவர் யாரு? கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்ப அவன் கர்த்தரின் நிமித்தம் தான் என்ன வைக்கிறான்? அவனுக்கு எதிதியா என்கிற பேர். அப்ப சாலமோன்கிற பேரை வந்து நான் நேற்று சொல்லிக் கொடுத்தேன். சாலமோன் இல்ல, ஷல்மோ. எபிரேய மொழியில நீங்க சொன்னா ஷல்மோ என்னங்கிற நூன் எழுத்து அந்த எபிரேய எழுத்துல வராது. சரியா? சாலமோன்னு நாங்க உச்சரிக்கிற விதத்துல எழுதுறதா இருந்தா நுண்கிற எழுத்து எபிரேய எழுத்து வரும். ஆனா அந்த இடத்துல எபிரேய வேதாகமத்தில் அப்படி ஒரு நுண்கிற எழுத்து இல்ல, கடைசி எழுத்து ஹேல முடியுது, ஷல்மோ அப்படி. சரி, அப்ப எங்களை அதை பார்த்தோம்னா விளங்குதான் அன்னைக்கு நாங்க தான் வந்து என்ன சாலமோன்கிற இன்னனாவை போட்டு வச்சிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் அருமையா எழுதுறாரு. என்ன? நாத்தான் தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்பி என்ன சொல்றாரு? கர்த்தரின் நிமித்தம், என் நிமித்தம், அதாவது அவர் நிமித்தம் தான் இந்த நாத்தான் தீர்க்கதரிசி என்ன பேர் வைக்கிறாரு? எதிதியா. அப்ப நான் நேத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்த எதிதியாங்கிறது வந்து அந்த எழுத்துக்கள் உங்களுக்கு எழுதி காட்டினா அழகா இருக்கும். சரி, வேறொரு நேரம் நான் எழுதி காட்டுறேன். சரி, யோத் தாலேத் யோத் தாலேத் யோத் ஹே. சரியா? ஏ தி தியா. அது ஒவ்வொன்றுக்கும் அர்த்தங்கள் இருக்கு. யொத்துங்கிறது வந்து கரம். சரியா? முதல் 2 எழுத்து எழுத்தா, 3வது எழுத்தை சேர்த்தா என்னுடைய கரம், எதி, என்னுடைய கரம். சரியா? எதிங்கிறது நண்பன், என்னுடைய நண்பன். 5வது எழுத்து 4வது எழுத்து சேர்த்தா நண்பன், 5வது எழுத்து சேர்த்தா என்னுடைய நண்பன். கடைசியில யாங்கிறது வரனால அவன் யாருடைய நண்பன்? கர்த்தருடைய நண்பன். அல்லேலூயா. அப்படி ஒரு பேர் வைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அதான் யாருக்கு? சாலமோனுக்கு. வாசிங்க சிங்களத்துல. උන්වහන්සේ අනාගත වක්තෘ නාතාන් අත කියා හැරියසේක. උන්වහන්සේ නිසා ඔහුට යෙදිදියා යන නම තබන ලද්දේය. උන්වහන්සේ නිසා තමයි ඒ නම මොනවද කරේ? ලැබුවේ. දැන් යෙදිදියා කියන නම
කවුරු උදෙසද නාතන් තියන්නේ? නාතන්ගේ කැමැත්තට නෙමෙයි තියන්නේ. ස්වාමින් වහන්සේ උදෙසා ඒ නාමය එහෙම නැත්නම් ඒ නම සලමෝන්ට තබනවා. අකුරු 6ක් තිබෙනවා හේබ්‍රව අක්ෂරවල එකේ. හරිද? පළවෙනි අකුර ගත්තොත් යොද්. ඒ කියන්නේ උන්වහන්සේගේ දෑත. දෙවෙනි අකුර ගත්තොත් ඒ යොද් කියලා තමයි කියන්නේ. තුන්වෙනි අකුර ගත්තොත් මගේ දෑත. හතරවෙනි අකුර එකතු කරොත් මිත්‍රය. පස්වෙනි අකුර එකතු කරොත් මාගේ මිත්‍රය. හයවෙනි අකුරත් එක්ක ඔබ ගලපා බැලුවොත් කාගේද? යා කියනම ස්වාමින් වහන්සේගේ යෙහෝවා දෙවියන් වහන්සේගේ මිත්‍රය. මේ නාමය ඔහු දරාගෙන සිටියා නම් සමහර විට වැරදි මාර්ගයට යන්නේ නැතුව ඇති. මම දන්නේ නැහැ. මම හිතනවා. හරි. අපි අද බලමු. இந்த இடத்துல ஆண்டவர் அருமையா சொல்றாரு. நாத்தான் தீர்க்கதரிசி போயிட்டு என்ன சொல்றாரு? கர்த்தரின் நிமித்தம் உன் நாமம் என்னவா இருக்கும்? ஏதீதியான்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப நான் நினைக்கிறேன் தாவீது மரிக்கும் வரைக்கும் சரியா? இல்லாட்டி இப்படியும் சொல்லலாம். நாத்தான் மரிக்கும் வரைக்கும் அவன் எப்படி கூப்பிட்டு இருப்பான்? சாலமோன். மோசே மரிக்கும் வரையிலும் மோசே நூனின் குமாரனாகிய ஓசேயாவை எப்படி கூப்பிட்டான்? யோசுவான்னு தான் கூப்பிட்டான். நேது விளங்கிட்ட நம்மளுக்கு சொல்றது. நாத்தான் இருக்கும் காலம் வரைக்கும் நாத்தான் எப்படி கூப்பிட்டு இருப்பான்? எதிதியான்னு தான் கூப்பிட்டு இருப்பான். நாம கொஞ்சம் பேக்ரவுண்ட யோசிக்கணும். இப்ப எதிதியான்னு கூப்பிடுற நேரம் எல்லாம் அவனுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கும்? அப்ப ஒரு தீர்க்கதரிசில பிள்ளைங்கிறது அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஏன்? நாத்தான் கிட்ட தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ போயிட்டு சொல்லும் யாருக்கிட்ட? தாவீது கிட்ட நீ சொல்லு, நீ எனக்கு ஆலயம் கட்ட போறது இல்ல, உன் கர்ப்ப பிறப்பில் ஒருத்தனாகிய குமாரன்ட்ட எனக்கு ஆலயத்தை கட்ட போறது. அப்படித்தானே நேத்து பார்த்தோம். ஆமா இல்லையா? அந்த வசனத்தை நான் காட்டணுமா? அதுக்காக காலம் செலவழிக்க தேவையில்லை. நம்ம நேத்து பார்த்துட்டு இருந்தாங்க. then எதிதியா කියනව නම තැබුවේ කවුද? නාතන් කියනව අනාගත වතුරුතුමා. එතකොට නාතන් කියනව අනාගත වතුරුතුමා මැරෙන තුරු ශාලමෝන් කියනව පුද්ගලයාව කොහොමද කතා කරන්නේ නැත්තේ? එදිදියා කියන තමයි කතා කරන්නේ නැත්තේ. ඔව් එදිදියා කියා කතා කරන සෑම මොහොතම ශාලමෝන්ට මොනවද මතක් වෙන්න ඕනේ? මම අනාගත අනාවැකියක දරුවෙක්. ඒ විතරක් නෙවෙයි, මා තුලින් තමයි දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය ගොඩනගන්න යන්නේ කියන එක මතක් වෙන්න. ඒක තමයි අපි හැම වෙලේම ඕගලන්ට කියන්නේ. ඕගලන් දේව දරුවන්, ඕගලන් ස්වාමින් වහන්සේ වන යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලේ වලින් මුද්‍රණය කරපු සෙනඟ, මේ ලෝකෙන් ඔබව වෙන් කරපු සෙනඟ. ඔබ කොතනද ඉන්න ඕනේ? උන්වහන්සේ කොතනද ඉන්නේ? එතන තමයි ඔබ ඉන්න ඕනේ. ඔබ ලෝකයට එක්ක සම්බන්ධතාවය තියාගන්න බෑ. පැහැදිලිද මං කියන්නේ? දැන් නාතන් කියන්නේ නැතුව ඇතිද? උතේ නුඹ තමයි දේව මාලිගාව ගොඩනගන්න යන්නේ. சொல்லாம இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா நீங்க? சரி, நாங்க திருப்பி கொள்ளுமே. திருப்பி வாங்க. 2 சாமுவேலுக்கு வாங்கல. ஏழாவது அதிகாரத்துல நீங்க வாசிக்கணும். எத்தனையாவது வசனம் தெரியுமா? 13. என் நாமத்தை பெற்றோர் ஆலயத்தை கட்டுவான், உன் கர்ப்ப 12வது வசனம் வாசிங்க. உன் நாட்கள் நிறைவேறி. உன் நாட்கள் யாருக்கு சொல்றாரு? நாத்தான் தாவீதுக்கு சொல்றாரு. உன் நாட்கள் நிறைவேறி உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது, நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய சந்ததியை எழும்ப பண்ணி
எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை படுத்துவேன். அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். ஓகே, இப்ப இதுல நாங்க டீப்பா போக தேவையில்லை. நான் இன்னும் பெரிய காரியங்கள் சாலமோனை குறித்து சொல்லி தரேன். இப்ப விளக்குதா? இப்ப நாத்தானுக்கு தெரியும் தாவீதினுடைய ஒரு குமாரன் தான் ஆலயத்தை கட்டுவான். சாலமோனுக்கு அது தெரியாது. என்ன பிறந்து பார்த்தா தெரியும் தாவீதுன்னு சொல்லி. சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நாத்தானுக்கு தெரியுமா தாவீதினுடைய குமாரன் தான் சாலமோன். என்னடா இது? இப்ப அந்த பிள்ளைய பார்த்து சொல்லணும், லிடியாவை பார்த்து சொல்லணுமா ஐந்து குமாரோட பிள்ளை தான் சொல்லி பார்த்தா தெரியும் தானே. நாத்தானுக்கு ஆண்டவர் பேசின காரியத்தின் நிமித்தம் நாத்தான் என்ன செய்ய, நாத்தான்கிறது யார்? நான் நேற்று உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் உங்களால ஒட்டி பிள்ளைகளுக்கு பேச முடியுது. நாத்தான்கிறது தீர்க்கதரிசி. ஓகே, அவர் யார்? தேவனுடைய வாய். தேவனுக்கு டைரக்டா தாவீதோட பேச இயலாம இல்லை, சரியா? ஆனாலும் ஆண்டவர் ஒரு சில ஒழுங்குகளை வச்சிருக்கிறார். யார் மூலமா போறாரு? நாத்தான்கிற தீர்க்கதரிசி மூலமா தான் போறாரு. அப்ப நாத்தானுக்கு தெரியும் தாவீதுடைய எல்லா காட்டு பண்டிகளையும் கூப்பிட்டு வச்சிருந்தேனோ எது அந்த தீர்க்கதரிசி நிறைவேற்ற போகுது. ஏன்னா எல்லா பிள்ளைகளும் அப்படித்தான் இருந்தாங்க. பழகிச்சா? ஒரு சில பேர் தவிர மற்ற எல்லாருமே ரொம்ப டீப்பா போயிருந்தாங்க. பார்க்க நீங்க ராஜாக்களுடைய அதிகாரங்கள் வரலாற்றை பார்த்தா விளங்கும். நாத்தானுக்கு தெரியும் நீத்தான்னு சொல்லி. நீங்க நினைக்கிறீங்க சின்ன காலத்துல இருந்து அவனுக்கு சொல்லாம இருந்திருப்பான்னு சொல்லி. ஏன்னா அவன் தான் வீட்டிலேயே வளர்ந்தவன். நீங்க நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா தாவீது அருமையா சாலமோனுக்கு கொடுத்த என்ன சொல்றது அறிவுரைகள் அவர் எழுதியிருப்பாரு. நீங்க நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. வேகமா போயிட்டு டக்குன்னு வந்துடும் பாருங்க. பிள்ளைகளே, நான் சும்மா வாசிக்கிறேன், நீங்க இதை மட்டும் பாருங்க. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடைப்படி கவனியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4வது வசனத்தை பாருங்க, 3வது வசனத்தை பாருங்க. நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையாயிருவான். ஏன்? பத்சேபாளுக்கு வேற பிள்ளைங்க இருக்கு இல்லையா? இன்னும் 3 பிள்ளைங்க இருந்துச்சு. சாலமோன் 4வது பிள்ளையா தான் 1 நாளாக 3ஆவது அதிகாரம் காட்டுது. அதனால நாங்க ரொம்ப கவனமா பிரியமான பிள்ளைனா அப்ப சாலமோன் யாரு? நாத்தானுக்கு தெரியும் இவர் தான் அதை சின்ன வயசுல இருந்து என்ன செஞ்சிருப்பாரு, இந்த காரியங்களை சொல்லி 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 நாத்தான இந்த சாலமோன அந்த காரியத்துக்குள்ளாக வளர்த்திருப்பார். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க இது? சரி, நாங்க அடுத்த காரியத்துக்கு போவோம். ஒன்று ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கும். එක රාජාවලියේ පළවෙනි පරීක්ෂණයේ 39 වෙනි පදය. வாசம் 39வது வசனத்தை வாசிக்கும். ஒன்று ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 39வது வசனம். එක රාජාවලියේ පළවෙනි පරීක්ෂණයේ 39 වෙනි පදය. ஆசாரியனாகிய சாதோக்கு தைல கொம்பை கூடாரத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினார். அப்பொழுது எக்காலமூதி ஜனங்கள் எல்லோரும் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தினார்கள். சிங்களத்துல வாசிங்க, நீங்க அப்படியே திருப்பி கொள்ளுங்க பாப்பா. இப்ப 1 நாளாகும் 29-22 தமிழுக்கு நீங்க வாசிங்க. ஷாதோக் பூஜகயா கூடாரமேல் தெல்குலாව රැගෙන ගොස් සාලමෝන් ආලේප කළේය ඔව් ඔරණෑව පින්බෝය මුළු සෙනගද සාලමෝන් රජු සරදේවයි කීවෝ. සරදේ කියලා ඔහුට පැවසුවේ. දැන් මා පෙරලා ගන්න එක ලේකම් 29 22 වෙනි වගන්තිය. ஒன்று நாளாகமம் 29-22. இன்னைக்கு முழுக்க இந்த பிரசங்கத்தை நாங்க பார்க்க போறது 1 நாளாகமம் 29ல இருந்து தான் பார்க்க போறோம். சரியா? இது ஒரு டேர்னிங் பாயிண்டா உங்களுக்கு தான். இப்ப இவரை
ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாங்க. எங்க வச்சு? 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்துல இது பண்ணியாச்சு. 1 நாளாகமம் 29வது அதிகாரத்துல 22வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் அன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்தோட கர்த்தருக்கு முன்பாக போஜனம் பண்ணி தாவீதின் குமாரனாகிய சாலமோனை இரண்டாம் விசை மறக்க சொல்லுங்க. இரண்டாம் விசை விளங்குதா? ஒரு ராஜாவை நேரத்தோட அபிஷேகம் பண்ணிட்டு இந்த எதிதியாங்கிற இந்த ராஜாவை 2ஆம் தடவை அபிஷேகம் பண்றாங்க. வாசிங்க. அது போதும். ඒ දවසේ ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ මහත් සන්තෝෂයෙන් කමින් බොමින් දෙවෙනි වර නැවතත් කියන්නේ ඒක මාධ්‍ය තුල විතරක් නෙමෙයි ඕගොල්ලෝ හැම කෙනෙක්ම හොඳට අනුකම් දෙන්න. සලමෝන් කියනා වූ පුද්ගලයා දෙවියන් වහන්සේ විසින් අනාවැකියක් තුලින් ඉපදුනා. ඒ විතරක් නෙමෙයි ඔහු තමයි දේවමාලිගාව ගොඩනගන්න යන්නේ. ඊටත් වඩා දෙයක් තමයි මොකද්ද? දෙවනු වරට ස්වාමීන් වහන්සේගෙන් රජ විදියට ආලේප ලබා ගන්නා වූ පුද්ගලයා. சரி? விளங்குச்சா? சாலமோன் எப்படிப்பட்டவர் சொல்லி நாங்க பார்க்கிற சாலமோன் வந்து என்ன சொல்றது? 700 மனைவிகளையும் 300 மனைவிகளையும் 700 வைப்பாட்டிகளையும் வச்சிருக்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். சாலமோனை பத்தி கேட்டா அதை மட்டும் தான் சொல்லுவீங்க. இப்ப நேத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எலியாவுக்கு முதல்ல அவர் தான் வானத்திலிருந்து அக்கினி இறக்குறார். அதை குறிச்சு நேத்து என்னோட டிஸ்கஸ் எங்களுக்கு தெரியவே செய்யாதாங்க. எனக்கே தெரியும். நேத்து யாருக்கு வேதத்தை கொஞ்சம் புரட்டி பார்க்கிற நேரம் தான் தெரியும். இல்ல நாங்க ஒவ்வொரு காரியங்களை குறிச்சு தேடுற நேரம் ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்துற ஒரு பிரசங்கத்தை நாங்க ப்ரிப்பேர் பண்ண என்ன செய்வோம்? எல்லா பைபிளையும் தேடுவோம். தமிழ் சிக்கல இருக்கிற எல்லா பைபிளையும் தேடி அப்படி எடுக்கிறனால தான் தேடுகிறவன் கண்டடைவான். ஆண்டவர் காரியத்தை மறைச்சு வச்சிருக்கிறார் ராசாத்தியர்களுக்கு. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 2வது வசனம் தான் சொல்லுது, காரியத்தை மறைப்பது கர்த்தருக்கு மேன்மை, அதை ஆராய்ந்து கண்டுபிடிப்பது தவச்செல்வத்துக்கு மேன்மை. நாங்க ராஜாக்கள். அல்லேலூயா. அப்ப சொல்லல இதே சாலமோனா இருந்தா அவன் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா சாலமோன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் அல்ல. ஆனால் நான் பிறக்கும் முதலே இயேசுவானவர் என்ன கழுவிட்டார். ஆமா ஐயா, உலக தோற்றத்துக்கு முன்பே நான் பிறந்தில்லை. என்னுடைய உலகம் உருவாகி இல்லை. என்னுடைய உலகம் உருவாகி எப்ப தெரியுமா? 1982 7 மாசம் 29. ஆமா இல்லையா? சதீஷ் ரொம்ப டீப்பா கேட்டுக்கிட்டு அப்ப நாங்களும் அப்படித்தான் போல இல்லையா? அல்லேலூயா. හොඳට මතක තියාගන්න සලමෝන් කියනවා පුද්ගලයා දෙපාර. ඒ විතරක් නෙමෙයි දේවමාලිගාව ගොඩනගන්න යන්නේ ඔහු තමයි. දැන් තව එකක් ඔයගලන්ට පෙන්නන්න යනවා. ඒක නම් ඔයගලම් මවිත වෙන්න යනවා. ඊයේ දවසෙත් අපි බැලුවා නේද? අපි දන්නේ සිස්ටර් චම්පා නැගිටලා කිව්වා කොහමද? ආසෙන් ගින්න වැට්ටුවේ මන්නවා. ராத்திரி பூரா நம்ம கூட ஆசை மண்ணாச்சு சாப்பிடுறதுலதான் இருக்குது. ආසෙන් ගින්න වැට්ටුවේ එක රාජාවනේ රාත්‍රී පරීක්ෂිතේ එලියා. නමුත් අපි දැක්ක කවුද? ඊටත් ප්‍රථමින් සාලමෝන් කරලා ඉවරයි. සමහර විට දැන් එලියයි සාලමෝනුයි ස්වර්ගයේ ඉන්නවනම් අපි එළිය ගන්නේ කතා කරන්නේ. සමහර විට සාලමෝන් ඉඳලා කියන්නේ ලොකු මිනිහෙක් වෙන්න මම මේ ඉස්සෙල්ලා ඔක කරලා ඉවරයි කියලා. ஹல்லேலூயா. சொல்ல முடியுமா எல்லாரும்? அதத்தான் உங்களுக்கு செய்ய சொல்றேன். உங்களுக்கு பிறகு வர்றவங்க எல்லாம் இத செய்வாங்க. நீங்க உங்க இடத்தை விட்டு கொடுத்துருங்க. இயேசு கிறிஸ்து யாருக்கும் விட்டு கொடுக்கறது தெரியுமா? இயேசுவானவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்றாரு, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. பிதாவானவர் சொல்றாரு, என்னுடைய மகிமையை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி, விக்கிரகங்களுக்கு கூட விட்டு கொடுக்க மாட்டார். ஆனா இயேசுவானவர் என்ன சொல்றாரு? பிதாவே, இவர்கள் ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் எனக்கு தந்த மகிமை. இப்ப பிதாவினுடைய மகிமைன்னு சொல்லி இயேசுவானவர் எங்க சொன்னார்? பிதாவினுடைய மகிமை தான் இயேசு சொல்லி எங்க சொல்றாரு? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் அப்படிதான் சொல்லுது. வாசிங்க பாப்போம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாரமும்
தன்மையின் சொரூபமாய் இருக்கிறார். சொல்லுதா அப்படியா? வாசிக்க வேணாம், அப்படி சொல்லுதான். ஓகே, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இயேசுவானவர் அந்த மகிமைகளை கொடுத்துட்டு போனது எதுக்காக தெரியுமா? நல்லா சாப்பிட்டு குடிச்சு தூங்குறதுக்கு இல்லை. அந்த மகிமையிலே அநேகரை நாங்கள் கூட்டி சேர்க்கணும். அந்த மகிமைக்குள்ள அநேகர் பிரவேசிக்கணும். நீங்க இந்த நாட்களில் பிரவேசிச்சு கொண்டிருக்கிறீங்க. ஒரு நாள் ஆண்டவர் உங்களை சொல்லுவார். சரி, வைராக்கியமா ஒளி என்ன சொல்றது, அந்த காலத்துல நான் இருந்தவன் தான். கோபுரங்கள் விரதங்கள்னு சொல்லி வைராக்கியமா இருந்தவன் தான். இன்னைக்கு வைராக்கியமா இயேசுவை பிரசங்கிச்சு கொண்டிருக்கிறேன். இயேசு யாருன்னு சொல்லி எனக்கு தெரியும். எல்லா ஆண்டவர்களும் தங்களிடத்திலே வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஆனால் இயேசு மாத்திரமே உங்களிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. விளங்கிச்சவங்களுக்கு அந்த பாயிண்ட் விளங்கிச்சா? எல்லா ஆண்டவரும் සෑම දිවිකෙනෙක්ම තමන් වෙතට එන්න ඕනේ කියලා තමයි බලාපොරොත්තු වෙන්නේ. නමුත් ඔයයිමයි නමස්කාර කරන්නා වූ යේසුස් වහන්සේ ඔබ වෙතට එන්නා වූ, ඔබ තුල වාසය කරන්නා වූ දෙවියන් වහන්සේ. ආමෙන්. සලමෝන්ගේ තව කොටසක් කියලා දෙන්න. අපි පෙරලගමු. එක අද බලන්නේ එක ලේකම් පොතේ තමයි බලන්න යන්නේ 29 වෙනි පරීක්ෂණේ පෙරලගන්න சூதானமின் தியாகන්න வாசி பண்ணாங்க. இது ஒரு பெரிய ஒரு ஆழமான ஒரு காரியம். உங்களுக்கு எப்படி விளங்கும்னு தெரியாது. என்னைய பொறுத்த வகையில் ஒரு பெரிய ஆழமான காரியம். வாசி 23வது வசனத்தை. இப்ப அபிஷேகம் பண்ணிட்டாங்க இரண்டாவது முறை. யாரு? எதிதியா. சரியா? அபிஷேகம் பண்ணிட்டாங்க. දෙවන වරටත් යෙදිදියා කියනව රජතුමාව. එහෙම නැත්නම් ඔයගොල්ලෝ කියන ආකාරව සාලමෝන් කියනව රජතුමාව ආලේප කරලා ඉවරයි. දැන් 23 වෙනි පරීක්ෂණේ බලන්න දෙවියන් වහන්සේ මෙතන දරුණු වචනයක් කියනවා. ஒன்று நாளாகம 29-23 வாசிங்க. அப்படியே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் இந்த இடத்துல அத வாசிக்கிற நேரம் வந்து நீங்க பாயிண்ட் பண்ணி வாசிக்கணும். மறுக்க வாசிங்க, பாயிண்ட் பண்ணி வாசிக்கிறீங்களான்னு சொல்லி. அப்படியே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே. வெரி குட். அப்படிதான் வாசிங்க. இப்ப வாசிங்க. கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்றிருந்து பாக்கியசாலியாய் இருந்தான். கர்த்தருடைய சிங்காசனத்தில் உனக்கு விளங்குது இந்த வார்த்தையினுடைய ஆழம். நாங்க இந்த வார்த்தைக்காக எழும்புவோமா ஒரு நிமிஷம்? இந்த வார்த்தையினுடைய ஆழம் உங்களுக்கு விளங்குது இல்ல? இதனுடைய ஆழத்தை கொஞ்சம் நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். வேதத்துல கர்த்தருடைய சிங்காசனம்னு சொல்லி ரெண்டே இடத்துல தான் போட்டு. ஒண்ணு யாத்ராகமம் 17வது அதிகாரத்துல அமலேக்கியர்கள் ரெவிதீம்ல வந்து யோசுவாவோடு சண்டை போட்ட நேரம் ஆண்டவர் சொல்றாரு மோசே மலைக்கு மேல வர சொல்லிட்டு இந்த அமலேக்கியர்கள் இவனுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருக்குன்னு சொல்லி அது ஒண்ணு. சரியா? அது இல்லாம ஆண்டவர் இன்னும் ரெண்டு சந்தர்ப்பத்தில் எதுக்கு தெரியுமா சொல்றாரு? ஒண்ணு பரலோகத்துக்கு சொல்றாரு கர்த்தருடைய சிங்காசனம் சொல்லி. ரெண்டாவது சொல்றாரு எரேமியா 3வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா எருசலேம சொல்றாரு. வேற யாரும் இந்த கர்த்தருடைய சிங்காசனத்துல அமர்ந்ததாக வேதத்துல சொல்லப்படல. இந்த பாக்கியம் யாருக்கு கிடைச்சிச்சு? எதிரியாருக்கு கிடைச்சிச்சு. ஆனா இன்னைக்கு நானும் நீங்கள் எங்க உட்கார்ந்து இருக்கோம் தெரியுமா? அதே சிங்காசனத்தில் உட்கார்ந்து. வேதத்தில் எழுதப்பட்டில்ல, ஆனா ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நீங்களும் நான் எங்க தெரியுமா அமர்ந்திருக்கிறோம்? கிறிஸ்துவினுடைய மடியில். கிறிஸ்துவானவர் எங்க அமர்ந்திருக்கிறார்? அவர் தான் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். சிங்காசனத்தில் பரிசுத்தரே பரிசுத்தரே அப்படின்னு யாருக்கு நாங்க பாடுவோம்? இயேசுவை பார்த்து தான் பாடுவோம். சாலமோனுக்கு அப்புறம் தாவீதுடைய சிங்காசனம் தான் எல்லா இடத்துலயும் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல மட்டும் சாலமோனுக்கு ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட ரீதியில் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய சிங்காசனத்தில் வீற்றிருந்தார். இத கூட அவன் புரிஞ்சு கொள்ளல. வேதத்தை வாசிக்கிற ரொம்ப கவனமா வாசிக்கணும். சிங்களம் கேவன வாசிக்கிறதுல வேகம் வாசிக்கணும். තමාගේ පිය වූ දාවීද් වෙනුවට රජව ස්වාමින් වහන්සේගේ සිංහාසනය. හොඳට මතක තියාගන්න. ස්වාමින් වහන්සේගේ සිංහාසනය ගැන අපිට බලන්න පුළුවන්
නික්මයම 17 වෙනි පරීක්ෂණයේ රෙවිදීම් වල අමලේකවරුන් ඇවිත් ඊශ්‍රායල් සෙනගත් එක සටගන් කරන විට දෙවියන් වහන්සේ කියනවා මෝසෙස්ට කන්ද උඩ තියලා මේ අමලේකවරු ස්වාමින් වහන්සේගේ සිංහාසනයට විරුද්ධව සෑම කාලෙට යනවායි කියලා. නමුත් බයිබලයේ තව ස්ථානවල දෙකක තමයි සඳහන් වෙලා තියෙන්නේ. එකක් යෙරුසලේමට දෙවියන් වහන්සේ කියනවා යෙරෙමියා 3 වෙනි පරීක්ෂණයේ ඒ අරගෙන ගීතාවලිය පොතේ දාවිත් මම හිතන්නේ දාවිත් වෙන්න ඕනේ ගීතිකාවලිය තියෙන්නේ. ස්වර්ගෙට සඳහන් කරනවා. ස්වාමීන් වහන්සේගේ සිංහාසනය කියලා. ඔබ දන්නවද සාලමෝන් සිඳගා හිටගත්තා වූ එහෙම නැත්නම් සාලමෝන්ට දෙවියන් වහන්සේ දුන්නා වූ සිංහාසනය අද වාඩි වෙලා ඉන්නේ කවුද දන්නවද? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලේ වලින් ගැලවීම ලැබපු ඔය අයිමයි. අපි මොනතරම් වාක්‍යලත්වද? ඒ වදයේම ඊතරම කියලා තියෙනවා වාක්‍යශාලියා ඉඳන් ස්වාමීන් වහන්සේගේ සිංහාසනේ වාඩි වෙන්න තරම් අපි මොනවද වාක්‍යලත්ව අපි මොනවද කරලා තියෙන්නේ ස්වාමීන් වහන්සේට? අපි දන්නේ නැහැ කවුද කියන්නේ. යේසුස් වහන්සේ නේද? නමුත් අපි වෙනුවෙන් මේ පොළොවට ඇවිත් ලේ දීලා ජීවණී දීලා උන්වහන්සේ මොනවද කරේ? අපිව මුදවා ගත්තා. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் நீங்கள் எங்க இருக்கிறோம்? சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து என்ன செய்ய போறோம்? அமர்ந்திருக்கிறோம் ஆவிக்குரிய ரீதியா. ஆனா ஒரு நாள் அமர்ந்தான் போறோம். ஹல்லேலூயா. ராஜரீகம் பண்ண போறோம் எங்க? அந்த எருசலேம்னு சொல்லப்பட்டது எருசலேம் ஆளுகை செய்ய போறது நீங்களும் நான். புதிய எருசலேம்னு சொல்லப்படுதுதானே வெளிப்படுத்துறது விசேஷத்துல தெரியுமா? அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? புதிய எருசலேம்னு சொல்லி பரலோகத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன்னு சொல்லி இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அப்படித்தான் ஆண்டவர் சொல்றாரு. நான் வேற எதையும் சொல்ற மாதிரி சிஸ்டர் என்னை முறைச்சு பார்க்கலாம். சரி, ஓகே, அடுத்த வசனத்துக்கு போவோம். 25வது வசனம். இஸ்ரவேலர் எல்லோரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலில் ராஜாவான ஒருவருக்கும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றது, எல்லாரும் காணத்தக்க சாலமோனை மிக பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலில் ராஜாவான ஒருவனும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். இந்த இடத்துல இந்த வார்த்தையை நீங்க சரியா டீப்பா புரிஞ்சு கொண்டீங்கன்னா அவங்களோட அப்பனாகிய தாவீதுக்கும் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். அவனுக்கு முன்னேங்கிறது யாரு? தாவீது ராஜாவா தானே இருந்தா, சவுல் இருந்தா தானே. யோசிங்க, தாவீதுக்கு கூட கிடைக்காத மகா பெரிய சிலாக்கியத்தை ஆண்டவர் யாரு கொடுக்கிறாரு? எதிதியாக்கு கொடுக்கிறாரு. இதெல்லாம் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். මගත්වත கொடுத்திருக்கார். කියවන්න සිංහලෙන්. ස්වාමින් වහන්සේද මුළු ඊශ්‍රායල්ගේ ඇස් අමුෙහි සාලමෝන් ඉතා උසස් කොට ඊශ්‍රායලයේ ඔහුට පළමුවෙන් සිටි කිසි රජෙකුට නොතිබුණු පරිද්දෙන් ඔහුට රාජේශ්වරියය දුන්සේක. ස්වාමින් වහන්සේගේ ඉදිරියේ ස්වාමින් වහන්සේ කතා කරන මෙතන ඔහුට ප්‍රථමයෙන් මෙවැනි සුදුසුකමක් කවුරුත් ලබා ගත්තේ නෑලු. එතකොට ඔහුගේ පියාවන දාවිදුත් ලබා ගත්තේ නැහැ කියලා තමයි කියන්නේ. ඔයගොල්ලෝ කී දෙනෙක් පිළිගන්නවද ඒක? ஏற்றுக்கொள்ளையல்மா? அப்ப பாருங்க, இவ்வளவு காரியம் ஆண்டவர் கிட்ட இருந்து பெற்று கொண்டிருக்கிறார். தேவாலயத்தை கட்டினார், அக்கினி இறக்கினார். இப்ப பாருங்க, ஆண்டவர் நிமித்தம் எதிரியாங்கிற பேரை பெற்றுக்கொண்டான். இன்னும் இருந்தா என்ன சொல்றது, 2 தடவை ராஜாவாக அபிஷேகம் பெற்றான். இன்னைக்கு எத்தனை முறை நாங்க ஆவியில நிறையணும்? ஆண்டவர் சபைக்கு வந்து ஆவியில நிறைஞ்ச ஒரு ஆட்டம் ஆடிட்டு தான் போறது. ஆனா வீட்டுக்கு போனா அதை விட பெரிய ஆட்டம். சபையில ஆட்டம், ஆவி ஆட்டம், வீட்டுல குத்தாட்டம். ஆமா இல்லையா? சிரிக்காதீங்க, உண்மையதான் சொல்றேன். දෙවෙනි වතාවත් රජතුමා විදිහට ආලේප ගත්තා. අපි සභාවට ඇවිත් කී වතාවක් ආලේපෙන් පිරෙනවද? ආලේපෙන් පිරලා නටනවා. දාවිද වාගේ නට නටා අපි සමෙදෙල්ට ස්තුති කියවු. அப்படிதானே? தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன் அப்படி சொல்றது. அங்க போயிட்டு வேற ஆட்டங்கள் நடக்கும். சரி, තව කොටසක් කියලා ඉවරලා මම අවසන් කරන්නම්. අපි පෙරලි ගමු.
දෙවෙනි පරීක්ෂණය. දෙක ලේකම් දෙවෙනி පරීක්ෂණය. ரெண்டு நாளாகமம் 2வது அதிகாரத்துக்கு வாங்க. இந்த பாருங்க, இந்த இடத்துல ஒரு அருமையான காரியத்தை ஆண்டவர் வந்து எழுதி வச்சிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு. பாருங்க, வாசிங்க. 2 நாளாகமம் දෙක ලේකම් දෙවෙනි පරීක්ෂණය நாங்க வாசிக்கணும். 11 11. அப்பொழுது தீருவின் ராஜாவாகிய ஈராம் அப்பொழுது தீருவின் ராஜாவாகிய ஈராம் சாலமோனுக்கு பிரதியுத்தாரமாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிநேகித்ததினால் உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார். அது நீங்க வாசிச்சது வந்து விளங்கி இருக்காது யாருக்கு. வாசிங்க வரக்க விளங்கிச்சு அவங்களுக்கு அது. இல்ல அவர் வாசிச்சாரு, ஆனா நீங்க பிடிச்சிருக்க மாட்டீங்க. அவர் வாசிச்ச எழுத்துல நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தானே தேடி கண்டுபிடிக்கிறது. கொஞ்சம் அதை மறக்க வாசிங்க. அந்த வார்த்தையை மட்டும் பாயிண்ட் பண்ணி வாசிங்க பாப்போம். அப்பொழுது தீருவின் ராஜாவாகிய ஈராம் சாலமோனுக்கு பிரதியுத்தரமாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிநேகித்ததினால் உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார். கேளு, கர்த்தர் தம்முடைய ஜனமாக இஸ்ரவேல் ஜனங்களை சிநேகித்தனால்தான் ஓனைய ராஜாவாக்கினார். அப்படின்னு யார் சொல்றா? தீருவின் ராஜாவாகி ஈராம் சொல்ற. இவர் ஒரு ஆள் அனுப்பி சாலமோன் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? தேவாலயத்தை கட்ட வேண்டிய எல்லா காரியங்களையும் எங்களோட தகப்பனுக்கு நீங்க பொருந்தி இருந்தீங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி. அப்ப வந்த அந்த ஆளுக்கு தான் இவர் சொல்றாரு பதில் என்னது? நீ நல்ல காரியத்தை தெரிஞ்சு கொண்ட, கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்காக உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார். ஒன்று ஒரு நல்லதுக்காகவே இல்லை. நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன் தானே, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக எதையும் செய்வார். அல்லேலூயா. வானத்தை கிழிச்சிருவார், அப்ப மண்ணா கொட்டும். கண்மலை அடிப்பார், தண்ணி வரும். ஆண்டவருடைய ஜனத்துக்கு விரோதமா ஒருத்தன் பேசின நிலத்தை பொழந்து உள்ளுக்கு போவான். அக்கினி வந்து சுட்டெரிச்சிடும். ஜனங்களுக்கு விரோதம் ஒன்னும் சொல்லலாம். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, ஆண்டவருடைய ஜனத்துக்கு விரோதமாகவோ ஆண்டவருடைய சபைக்கு விரோதமாகவோ பேசவே கூடாது. சபைங்கிறது யாரு? ஜனங்கள். සිංහලකිවන්න. එවිට තීරී රජු වූ ඊරාම් සාලමෝන්ට ලියුමක් උත්තර දෙමින් ස්වාමීන් වහන්සේ තමන්ගේ සෙනඟට ප්‍රේම කරන නිසා උන්වහන්සේ ඔබ වෙනුවෙන් ඔබ ඔවුන් කෙරෙහි රජ කොට පත් කළේ කීය. ඒක කාටවත් තේරුම් ගන්න බෑ. ඔයා නැවතත් ඒක පොයින්ට් කරලා කියවන්න බලමු. එවිට තීරී රජතුමා ඊරාම් ස්වාමීන් වහන්සේ තමාගේ සෙනඟ උදෙසා ප්‍රේම කරන නිසා උන්වහන්සේ ඔබ ඔවුන් කෙරෙහි රජ කොට ඒ තමන්ගේ සෙනඟට ප්‍රේම කරන නිසා තමයි ඔබතුමාව ඒ ස්ථානයට ගෙනාවේ. නැත්තම් ඒක ගේන්නේ නැහැ. ඇයි? ඔබට මතකද ඔබ කිවියොන් වල ඇව්වා ස්වාමිනී මේ සෙනඟව විමසන්න පුළුවන්, එහෙම නැත්නම් මේ සෙනඟව මඟ පෙන්වන්නට පුළුවන් ප්‍රඥාවන්තකම මට දෙන්න කියලා කිව්වා. බලන්න. මේක කවුද කියන්නේ? இது யார் சொல்றா? இது யார் சொல்றா? ஒரு இஸ்ரவேலனா சொல்றான், ஒரு யூதனா சொல்றான், தீருவில் இருக்கிற ராஜா சொல்றான். பாருங்க, சாலமோன் காலத்துல தீரு தேசத்துல இருந்தவங்க கூட எப்படி இருக்கிறாங்க? ஆண்டவரை குறிச்சு அறிஞ்சு ஆண்டவருக்கு நன்மை சொல்றதா இருக்கிறாங்க. ஆனா தீருல இருந்து வந்தது யாரு? தீரு தேசத்துல இருந்து வந்து இஸ்ரவேலை பாவத்துல வீழ்த்தினது யாரு? ஆகாப்பா. ஆகாப் கிட்ட வந்த யாரு? எசபேல்ங்கிற ஒரு பொம்பளை வந்து அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்துல மூழ்கினா, அமுக்கிட்டா. அதனால நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். මේ කවුද මේ පදේ කියන්නේ? ස්වාමීන් වහන්සේගේ සෙනඟේ කෙනෙක් නෙවෙයි. තීර් කියනවා වූ අන්‍ය ජාතිය පුද්ගලෙක් දෙවියන් වහන්සේ ගැන හොඳට, ස්වාමීන් වහන්සේ ගැන හොඳට විපරම් කරන ඒ විතරක් නෙවෙයි, ස්වාමීන් වහන්සේ ගැන හොඳට දැනගෙන සිටියා. කොහමද? දාවීද්ගේ කාලේ
මේ සෙනග පුදුම විදියට කුටි කෑවා. හැම එක්කිනා දාවිත් කියන්නේ දෙවියන් වහන්සේගේ හදවතට ප්‍රිය වූ පුද්ගලයා. ඒ විතරක් නෙවෙයි, දාවිත් කියන්නේ දෙවියන් වහන්සේ ඕන දෙයක් කරන්න පුළුවන් දාවිත්ට. ඒ තරමට සමස්ත ඊශ්‍රායල්, ඒ කියන්නේ දාන් සිට බේර්ෂෙබා වෙනකන් පුදුම නිහඬව රජකම් කරපේ කියන තමයි කවුද? දාවිත්. එතකොට දාවිත්ගේ කාලේ බයෙන් හිටපු සෙනග තමයි මේගොල්ලෝ. දෙවියන් වහන්සේ ගැන හොඳට දන්නවා. මේ සාලමෝන්ට කියන්නේ ඒ අන්‍ය ජාතික පුද්ගලෙක්. ඔබ දන්නවද අද අපි කිතුණු විදිහට ඉන්නවා? අපි නාඳුනන, අපි නොදන්නා වූ යේසුස් වහන්සේව උන් දන්නවා. தெரியுமா? விளங்கிச்சா? நீங்க கிறிஸ்தவர்களா பல வருஷமா சபைக்கு வாரீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாத கிறிஸ்துவினுடைய மகிமைகளை அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. வாரீங்க சபைக்கு போறீங்க. வாரீங்க சபைக்கு போறீங்க. அவ்வளவுதான். என்ன மாற்றம் இருக்குது? நம்மை நாமே சிஸ்டர் சொல்றாங்க, நம்மை நாமே சோதித்தறிந்தால் நிதானித்து சோதித்தறிந்தால் ஆக்கினைக்கு தப்பிக்கொள்ளலாம். ஒரு நாள் வரும், வரத்தான் போகுது. சரி, கடைசி ஒரு காரியம் நாங்க பார்த்துட்டு முடிப்போம். புதிய ஏற்பாட்டிலையும் இந்த சாலமோனை குறித்து ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியாத காரியங்கள் ஒரு சில 1-2-3 சொல்லி தந்துட்டு நான் முடிக்கிறேன். අලුත් ගිවිසුමේ මේ සාලමෝන් ගැන සමහර කාරණාවල් ලියවිලා තිබෙනවා. හරිද? සාලමෝන්නේ දේවමාලිගාව ගොඩ නැගුවේ. සාලමෝන් තමයි දේවාලයත් කට්ටද? ෂුවරා? ஷூரா? எப்படி சொல்லுவீங்க சிஸ்டர்? சாலமோன் தான் தேவாலயத்தை கட்டினார். சிஸ்டர் பயந்துட்டா. சாலமோனுக்கு எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் கொடுத்தும் சாலமோன் அதை அந்த அகே பண்ணலன்னு சொல்லுவாங்க. எப்படி அது අරුම ඉල්ලාම போயிட்டு. සලමෝන්ට දෙවියන් වහන්සේ දී තිබෙන්නවදී සලමෝන් දැන් කොහෙද ඉන්නවද දන්නේ නැහැ. නමුත් අපිට පේනවා දෙවියන් වහන්සේ තුලින් අපි කියවන බයිබලේ සලමෝන්ට දෙවියන් වහන්සේ මෙච්චර දීලා තියනවා නේ සරාමයා. දැන් අපිට අපි මොනවාරි කරලා අපි දෙවියන් වහන්සේගෙන් ආකට ගියොත් අපි ගැන දන්න සෙනග එහෙම නැත්නම් දෙවියන් වහන්සේ තුල යාපත් මාර්ගයේ යන එක්කෙනෙක්ව බලලා එයා පවිත්‍ර වෙයි. අර සිස්ටර්තර සභාවට නේද ගියේ. එයා විතරක් කොහොමද ඕක ඉන්නේ නේද? கேட்பாங்களா இல்லையா? அவங்க நீங்களும் தான் சொன்னீங்க, அவங்க தொடர்ந்து நாள் வந்து உபவாசம் அந்த ஜெபம் இந்த ஜெபம்னு தான் போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லையே. சொல்லுவாங்களா இல்லையா? இப்ப பல வருஷமா இருக்கிற ஒரு ஆளுக்கு பின்னுக்கு வர்ற ஒரு ஆள் ஓவர்டேக் பண்ணி ஆண்டவர் பாவிக்கிறதா இருந்தா முன்னுக்கு இருந்தவரை பார்த்து சொல்லுவாங்களா இல்லையா? இவனு தானே போறா, ஏன் ஆண்டவரால முடியாதா? அதனால உங்களோட இருதயத்தை கொஞ்சம் கவனமா பாதுகாத்துக்கணும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துல நான் நினைச்ச வந்து இது நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுத்த எல்லா காவலரும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. அது சாலமோன் எழுதுன பார்த்தா அது சாலமோனுக்கு தாவீது சொன்னதுதான் அவர் எழுதி வச்சிருக்கிறார். இவ்வளவு காரியங்கள் நாம் கண்டுபிடிக்க வேண்டியதா. சரி, யோவான் 10ஆவது அதிகாரத்துல உங்களுக்கு தெரியும். யோவான் 10ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவானவர் இந்த சாலமோன் கட்டிய தேவாலயத்துல தான் எங்க இருக்கிறார்? அலங்கார வாசல். யோவான் 10:23 வேகமா திருப்பிக் கொள்வோம். யோவான் 10:23 வாசிங்க. யோவான் 10:23 இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். சாலமோனுடைய மண்டபத்திலே தான் உலாவிக் கொண்டிருந்தார். இங்க பாருங்க, இந்த இடத்துல சாலமோன் பேர் வந்திருக்கப்பா புதிய ஏற்பாட்டிலையும். சாலமோனை குறித்து எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு ஆண்டவர் வச்சிருந்திருக்கிறார். நான் சொல்றது விளங்குதா? அந்த ஆழம் விளங்குது உங்களுக்கு? සිංහලෙන් කියවන්න. යේසුස් වහන්සේ දේවමාලිගාවේ සාලමෝන්ගේ මණ්ඩපයේ සක්මන් කරමින් සිටිසේක. යේසුස් වහන්සේ සාලමෝන්ගේ මණ්ඩපයේ සක්මන් කරගෙන හිටියලු දේවමාලිගාව තුල. හොඳට මම කල්පනා කරන්න අලුත් කිවිසුමින්. එතකොට දිව්‍යන් වහන්සේ මොනතරම් බලාපොරොත්තුවක් තියාගෙන ඉන්න ඇතිද මේ සාලමෝන් ගැන? දේවමාලිගාව කොට නැගුවා ආසෙන්. අපි දැන් පුදුම දේවල් ටිකක් බැලුවා නේද? නෑ வாரி வேண்டியப்பா எலும்பு கடைசியா நாங்க இதை பார்த்துட்டே முடிச்சுப்போம். எல்லாரும் எழுதி நிற்போம். இதோட அப்படியே முடிக்க போறோம். நான் உங்களோட வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை மாற்றிக்கொள்ளுங்க. இல்லாட்டி சாலமோனுக்கு நடந்தது அவங்களுக்கு நடக்கும். சாலமோன் பரலோகத்தில் இருக்கிறானா இல்லையான்னு சொல்லி போய் தான் பார்க்க வரும். யாருக்கும் சொல்லல, சரியா? ஆனா சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த கிருபைகளை யோசிச்சு பாருங்க தானே. வாசிங்க 3ஆவது அதிகாரத்துல அப்போஸ்தலர் 3:11 வாசிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் இதெல்லாம். கிரியாபத்தே துணை எக்குலா அப்போஸ்தலர் 3:11 என்ன நடக்குது?
அலங்கார வாசல்ல யாரு ஒரு சப்பானியை சுகமாக்குறாங்க. அவன் சுகமாகி எங்க போயிட்டு அந்த சாட்சியை வெளிப்படுத்துறான். வாசிக்கு 11 வாசிக்க. குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றிக் கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லோரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார். இது இயேசுவினுடைய காலத்துக்கு பிறகு. இயேசுவினுடைய காலத்திலேயும் சாலமோன் இருந்தாரு. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பேர் வரத்தான் செய்யுது. என்ன செய்யுது கேவல சிஸ்டர்? ඔහු පේතුරුස් සහ යොහාන් අල්ලාගෙන සිටියේදී මුළු සෙනඟ ඉතා පුදුමව සාලමෝන්ගේ යයි කියන මණ්ඩපයේ සිටි ඔවුන් වෙතට එක්වදී ගෝය. යේසුස් වහන්සේගේ කාලේ හිටියා. දැන් යේසුස් වහන්සේගේ කාලෙන් පස්සේ නේද? ඒ සාලමෝන් ගැන ලියවිලා තිබෙනවා. පේතුරුස් සහ යොහාන් කොරවෙච්ච එකව සුව කරනවා. අලංකාර දොරටුව අපියා පොට්ටුද? අලංකාර දොරටුව නේද? அலங்கார வாசல் அது இரண்டாவது வசனத்தை வாசிங்க சிங்களத்துல. நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். இல்ல வாசிக்க வேணாம். அவங்க வாசிக்க சிங்களத்துல கோமதிக்கு என்ன பதே? ඔහු මාලිගාවට ඇතුල් වෙන්නන්ගේ සිංගමන් ඉල්ලන පිරිස සුදර්ශන දොරටුව. சுதர்சன දොරටුවයි. ඒක කවුද සුදර්ශන කියන්නේ? අලුත් එක්කනේ. හරි සුදර්ශන දොරටුවේ ආයිට දෙකමක් නැහැ. දොරටුවයි කියන මාලිගාවේ. හරි අන්තිමට අපි පෙරලා ගමු. ඔබ මේ පදේ පොඩක් කියවන්න. ක්‍රියාපොතේ 5:12. සුදර්ශන කියන්නේ යාළුද? ලස්සනට නේද? අලංකාර வாசனாலே பிரவேசிக்க வந்து நிக்கிறோம். வாசிக்க 5:12. இதோட நாங்க முடிக்க போறோம். 5:12. அதே அப்போஸ்தலர் 5:12. உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்லி தர போறேன். இவ்வளவு நாள் உங்களுக்கு தெரியாது, இன்னைக்கு சொல்லி தரேன். வாசி. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லோரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே இருந்தார்கள். இந்த கதை உங்களுக்கு தெரியும், தெரியாம இல்ல. அவங்க வாசிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். நான் தமிழ்ல சொல்லிட்டே அதுக்கப்புறம் அவங்க வாசிக்கட்டும். இருக்கு வாங்க, தமிழ்ல சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரியுமா இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம்ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அனனியா சப்பிரானுடைய கதை. அனனியா சப்பிராங்கிற இந்த 2 பேரும் சாவடிச்சது ஆண்டவர் எங்க? அப்படி இல்லாட்டி அவங்க செத்து விழுந்தது எங்க? இந்த சாலமோனுடைய அலங்கார மண்டபத்துல தான். இன்னைக்கு நீங்களும் இருக்கிறீங்க ஆண்டவருடைய அலங்கார மண்டபத்துக்குள்ளது தான் இருக்கிறீங்க. ரொம்ப கவனமா இருக்கு. சரியா? சாலமோனுடைய வாழ்க்கையில நாங்க எத்தனையோ காரியங்கள் இப்ப கற்றுக்கொண்டோம். சரியா? யாருக்கும் கிடைக்காத அநேக காரியங்கள், எந்த ஒரு ராஜாக்கும் வேதத்துல கொடுக்கப்படாத காரியங்கள் தான் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. உங்களுக்கு தெரியும், ஒரு காரியம் கேட்கிறேன். ஞானத்துக்கும் அனுபவத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? ஞானத்துக்கும் அனுபவத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். அனுபவம் பேசுமா? அனுபவம் பெருசா? பேசுனா எக்ஸ்பீரியன்ஸ். இங்கிலீஷ்ல thank you sister. What are the difference? அப்படி தான் கேட்கணும். ஞானத்தை விட அனுபவம் கற்றுக் கொடுக்குமா? நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சது. அனுபவங்கிறது ஒரு காரியம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க கற்றுக்கொள்றது. ஆனா ஞானம்ங்கிறது என்ன தெரியுமா? நீங்க அந்த காரியத்துக்கு போறதுக்கு முதல்ல ஆண்டவர் கிட்டால கிடைக்கிற வெளிப்பாடு. விளங்கிட்டா? அதனால தான் ஒரு வார்த்தை எழுதியிருப்பாங்க தமிழ்ல, வெள்ளம் வரும் முன்னே அணைய கட்டுன்னு சொல்லி. வெள்ளம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சா அந்த ஞானம் என்ன செய்யும் தெரியுமா? உங்களை கட்ட வைக்க. இந்த ஞானத்தை அருகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறார்? இந்த சரீரம் தான் அவருடைய தேவன். அல்லேலூயா. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இன்னும் நல்லா சுத்துங்க, நல்லா சுத்துங்க, நல்ல காரியத்துல என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆனா இப்பன்னு சொல்ல தெரியாது. இந்த நேரம் சொல்றது தான் அடுத்த நிமிஷமானு தெரியாது. நான் யாருக்கும் சொல்லல, நான் எனக்கு பேசிக்கொண்டிருக்கேன். இதெல்லாம் வார கிழமை உங்களுக்கு இதை தான் கேட்பேன். கேட்டு கேட்டு நானே மனம் திரும்பி கொள்வேன். சிஸ்டர் கீவர்ட் අපි අවසන් කරමු. තවද
பேரித்தයන්ගේ දෑත් වලින් බෝ ආස්කන්ද බොහෝ ආස්කන්ද පුදුමද පුදුමද සෙනග අතරේ කරන ලද්දේය. සෙනග අතර කරන ලද්දේය. ඔවුන් සියල්ලෝ එක්සිත්ව ඔවුන් සියල්ලෝ එක්සිත්ව සාලමෝන්ගේ මණ්ඩපයේ සිටියේය. සාලමෝන්ගේ මණ්ඩපේ. මේ කතාව අපි දන්නවා. ඔබ දන්නවා ක්‍රියා 5 වෙනි පරීක්ෂණය කියන්නේ මොනවද කියලා නේද? හස්බන්ඩ් ඇවිත් බොරු කියනවා. ඒ වෙලාවේ එතන නැති වෙනවා. ඊට පස්සේ භාර්යාවත් එනවා. භාර්යාව දැනගෙන තමයි හස්බන්ඩ් ඒ වැඩේ කරන්නේ. බයිබලයේ ඔයගොල්ලෝ හොඳට කියවලා බලන්න. භාර්යාව දැනුවත්ම තමයි හස්බන්ඩ් මේ වැඩේ කරලා කුටි කන්නේ. මේ කාරණාව සිද්ධ වුණේ කොහෙද? සලමෝන්ගේ මණ්ඩපය. අනනියා සපිරා කියනවා දෙන්නවම දෙවියන් වහන්සේ යව්වේ සලමෝන්ගේ මණ්ඩපය. මම ඔයගලන්ගේ ප්‍රශ්නයක් අහන්න කැමතියි. මාධ්‍ය තුල බලන් ඉන්න ඔබට අත්දැකීමටත් ප්‍රඥාවන්තකමටත් තිබෙන වෙනස මොකක්ද? කියන්න බලන්න. අපිට தமிழ்ல சொன்னதால சொல்லுவீங்க. අත්දැකීම කියන්නේ අපි දෙයක් කරලා ඉවරලා ගුටි කෑවම් පස්සේ ලබා ගන්න දේ. නමුත් ප්‍රඥාවන්තකම කියන්නේ අපි ගුටි කන්න ප්‍රථමින්ම ලබා ගන්න පුළුවන් දේ. යම් කිසි විපාකයක් අපිට එන්න යනවද? දෙවියන් වහන්සේ අපිට අංගවන්ට යනවා මේක වෙන්න යනවා. කරන්ට බෑ. ඒක තමයි ප්‍රඥාවන්තකම. ඔබ දන්නවද බයිබලේ අපිට ප්‍රඥාවන්තකම කවුද දෙන්නේ කියලා? සුදාඥානන් වහන්සේ. ඒ සුදාඥානන් වහන්සේ අද කොයිද ඉන්නේ? ඔබ තුලයි මා තුලයි. කල්පනා කරන්න මේ සාලමෝන්ට දෙවියන් වහන්සේ මොනතරම් ප්‍රේම කරන්නද? මාගේ මිත්‍රයා, මාගේ ප්‍රිය වූ පුද්ගලයා. ඒ විතරක් නෙවෙයි. නේද? දෙවියන් වහන්සේගේ සිංහාසනයේ වාඩි වෙන්න ඉඩ දුන්නා. ඔහුට ප්‍රථමින් කිසිම රජෙක් ඔය වගේ හිටියේ නෑ. බොහෝ දේවල් සාලමෝන්ට දීලා සාලමෝන් මොනවද කරාගත්තේ කියන එක අපි දන්නවා. ඒ නිසා වගකීමෙන් ඔබට කියන්නේ ඔබ இயேசுஸ் வான்சேவ ததி நல்ல காணிங்க. நல்ல ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரை நீங்க கைப்பற்றிக் கொள்ளுங்க. ஆண்டவரை பிடிச்சு கொள்ளுங்க. ஆண்டவருடைய பாதையில போங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்யுங்க. வேற எதையும் செய்ய வேண்டாம். ஆமென். நாங்கள் கண்ட முடிஞ்ச ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே.